ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாக்டு அண்ட் 3D அரேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். நம்ம கிட்ட மல்டி டைமென்ஷனல் அரே பண்ணதுக்கான கோடு இருக்கு. இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாக்டு அரே அது எப்படி இருக்கும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு எத்தனை ரோஸ்ன்னு வந்துட்டு நமக்கு தெரியும், ஆனால் ஒரு ரோக்கு எத்தனை காலம்னு நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 3 2 4 1 2 4 5 6 இந்த மாதிரி இப்ப 4 ரோ இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா ஒரு ரோக்கு எத்தனை காலம் இருக்குன்னு தெரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் ரோக்கு 2 இருக்கு, செகண்ட் ரோக்கு 3 இருக்கு, தேர்ட் ரோக்கு 1 இருக்கு, ஃபோர்த் ரோக்கு 4 இருக்கு. இந்த மாதிரி நமக்கு எந்த ரோக்கு எவ்வளவு காலம்ஸ் இருக்குன்னு தெரியாது. அது பேர் தான் வந்துட்டு ஜாக்கெட் அரேன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு நம்ம எப்படி கோடு எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கோடிங்குள்ள போயிடலாம். இப்ப நமக்கு வந்துட்டு இப்ப 4 ரோ இருக்கு அப்படின்னு தெரியும், அதனால 3க்கு பதிலாக 4 ஆக்கிடலாம். ஆனா இங்க நமக்கு வந்துட்டு ஒரு ரோக்கு எத்தனை காலம் இருக்கும்னு நமக்கு தெரியாது, அதனால இந்த 3 ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம் ஸ்கொயர் பிராக்கெட் 0, அதாவது ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துட்டு 4 ரோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துட்டு எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். இப்போ ஈக்குவல் டு நியூ எண்ட் 2. இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துட்டு நம்ம 2 தான் வச்சிருக்கோம், அதனால நம்ம 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். நம் ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு பண்ணிட்டோம். இப்போ 4 ரோக்கும் நம்ம வந்துட்டு எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா நம்ம வந்துட்டு இப்போ இங்க வந்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு எத்தனை காலம் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு டிஃபைன் பண்ணி வச்சுக்கோம் 3ன்னு. இப்போ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நம் டாட் லென்த் யூஸ் பண்ணணும். லென்த் யூஸ் பண்றப்ப அதுவே வந்துட்டு அசியூம் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் அசியூம் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 0 வச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஓகே, 19th லைன்ல எரர் அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ 19th லைன்ல எரர் அடிச்சிச்சு. என்ன எரர்னு பாருங்க. இண்டெக்ஸ் 2 அவுட் ஆஃப் 1 ஃபார் லென்த் 2. அதாவது வந்துட்டு இப்போ என்ன எரர் அடிச்சிருக்குன்னா வந்துட்டு இண்டெக்ஸ் 2, அதாவது ஜேன்றது வந்துட்டு அவுட் ஆஃப் பாண்ட், அதாவது வந்துட்டு கணக்கு இல்லாம வெளியே போகுது அப்படின்னு சொல்லுது. அதுக்காக வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துட்டு இப்ப இப்ப ஐ வந்துட்டு 0வா இருக்கும் போது அதுக்கு வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ், அதாவது வந்துட்டு இப்ப 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா, 1ஆ இருக்கா, 4ஆ இருக்கா, இந்த மாதிரி ஐ வந்துட்டு 0வா இருக்கப்ப அதாவது எவ்வளவு காலம்ஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம நம் ஆஃப் ஐ யூஸ் பண்றோம். இப்ப நம் ஆஃப் ஐல வந்துட்டு அது வந்துட்டு எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதனாலதான் வந்துட்டு இங்க வந்துட்டு அவுட் ஆஃப் பாண்ட் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க 2 தான் இருக்கு, அதாவது 2 காலம் தான் இருக்கு, 2 காலம் இல்லை. அதுக்காக தான் இங்க வந்துட்டு 2 வந்துட்டு அவுட் ஆஃப் பாண்டா போயிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டா அது வந்துட்டு இந்த 0 ரோக்கு வந்துட்டு 2 தான் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு ஆட்டோ ஜெனரேட் பண்ணி பார்ப்போம் வேல்யூஸை. ஓகே, இப்போ நம்ம இங்க பண்ண மாதிரி அங்கேயே பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் ஐ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆட்டோ ஜெனரேட் ஆகி நமக்கு வந்துட்டு எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. இவ்வளவுதான் வந்துட்டு ஜாக்கெட் அரே. நான் ஒன் டைம் வந்துட்டு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஜாக்கெட் அரேனா வந்துட்டு எத்தனை ரோஸ் இருக்குன்னு தெரியும், ஆனா ஒரு ரோக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது. அது பேர் தான் ஜாக்கெட் அரே. அதனாலதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா ரோ மட்டும் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம், காலம் எவ்வளவுன்னு நம்ம சொல்லல. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இந்த ரோக்கு இவ்வளவு காலம், இந்த ரோக்கு இவ்வளவு காலம்னு நம்ம தனித்தனியா டிஃபைன் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்ம வந்துட்டு வேல்யூ அசைன் பண்றோம். சில பேருக்கு இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது புரியாது. மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்துட்டு இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.